ஹாய்ங்க. நாங்கள் பெர்லின் ரீச் ஆகிட்டு ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நான் என் ஹஸ்பண்டை ரொம்ப பசிக்குது எங்கேயாவது கூட்டி போங்கன்னு சொன்னோடனே வாவனை சூப்பரான பிளேஸுக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு வந்த இடம் தான் சரவண பவன். ஏன்னா எனக்கு வந்து இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த சாம்பார் சட்னி அது இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ குஷியாகிடுச்சு. உள்ளே போனோடனே ஆம்பியன்ஸுமே பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஆனால் அவங்க சர்வீஸுமே இவ்வளோ கூட்டத்துலேயுமே அவங்க சர்வீஸ் பண்ணுறதுல வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவங்க உள்ளே போன உடனேயுமே டேபிள் நம்பர்லாம் கொடுத்துட்டு போய் உட்கார சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து மெனு கார்டு வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சில ஹோட்டல்லலாம் ஒரு மெனு கார்டு தான் கொடுப்பாங்க. இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பர்சனுக்கு வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டார்டருக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு அடிக்கிட்டே போனால் அது வேணும் இது வேணும்னு நீ சாப்பிட்டு ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை காம் டவுன் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அடுத்து என் பையன் வந்து பூரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ வந்து பூரியும் ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுத்தாச்சு. அவனும் ரொம்ப பசியில் இருந்தனால அவனும் நல்லா சாப்பிட்டான். என் பொண்ணு வந்து பன்னீர் மஞ்சூரியன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2 பேத்துக்குமே ரைஸ் வெரைட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் மஞ்சூரியனுக்கு வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவே அவளுக்கு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். உன்னால் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டோட டேஸ்ட்டுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. எந்த குறையும் சொல்ல முடியல. அடுத்து என்னோட வந்து ஃபேவரட் தோசை வந்துருச்சு. அதுக்கு வந்து 2 வகையான சட்னி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு தக்காளி தொக்கு அப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருந்தது. காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்து குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. கடைசியில் வெண்பொங்கல் தான் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது. அது சாட்டர்டே சண்டே தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு தடவை வருவோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.